ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரை ஃபன்னி ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பேச்சுலர்ஸ் பெப்பர் சிக்கன். ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் சூடானோன்னே ஒரு 15-20 பல் பூண்டு 2 கட் பண்ணி அது கூட சேர்த்து வதக்கிட்டு, அது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது கூட சேர்த்துக்கோங்க. அந்த ராஸ்மெல் போனோன்னே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிட்டு லைட்டாக வதக்கிட்டு, அது கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகுத்தூள் அப்புறம் கடைசியாக சேர்த்துக்கலாம், ஏன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால தான் இப்போ சேர்க்கல. நான் இன்றைக்கி 1/2 kg போனோடு எடுத்துருக்கேன் சிக்கன், நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு மூடிடுங்க. சிக்கனில் இருக்க தண்ணி கொஞ்சம் விடும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ட்ரையாக இருக்கறனால ரொம்ப மசாலாவும் கிடையாது, தண்ணி அதிகமாக ஊற்றலை. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மேலே இந்த கரம் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் தூவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி வெந்திருக்கான்னு பாருங்கள். நான் 10 மினிட்ஸ் வேக வச்சேன், எனக்கு வேகலை. திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம 2 டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 3 டீஸ்பூனு கூட சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். வீட்லேயே அழகாக டேஸ்ட்டாக சூப்பராக செய்யக்கூடிய ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி. தேங்க்யூ.